வாழ்க்கையில பாண்டுரங்கன் விளையாடினான்னு பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கண்ணு மூடிப்போம். நம்ம எல்லாரும் பண்டரிபுரத்துக்கு போயிடலாம். நம்ம போர்ட்லாண்ட்ல இல்ல பண்டரியில இருக்கோம் நினைச்சுக்கோங்க. சாதுலரா மீருரண்டி பண்டரிபுரமே போதாமா, பக்துலரா மீருரண்டி பாண்டுரங்கன் சேவிதமா. சாதுலரா மீருரண்டி பண்டரிபுரமே போதாமா, பக்துலரா மீருரண்டி பாண்டுரங்கன் சேவிதமா. சாதுலரா மீருரண்டி ரண்டி ரண்டி பக்துலரா மீருரண்டி. சாதுலரா மீருரண்டி பண்டரிபுரமே போதாமா, பக்துலரா. సాదులరా మీరురండి, భక్తులరా మీరురండి. అక్కడ ఉండే పాండురంగుడు ఇక్కడ ఉన్నాడు, ఇక్కడ ఉండి హృదయములో పుల వెలుగుచున్నాడు. సాదులరా మీరురండి, ఓ భక్తులరా మీరురండి. కడుపులో పులైలు కట్టుకుని కాపరమున్నాడు, గంధనరము శబ్దములో పుల కలకల పాడినదు. పాండురంగా 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 ఓ పాండురంగా ఓ పాండురంగా పాండురంగా. అప్పటనాటక సూత్రధారిపై కాలలే ఉన్నాడు, కవిరకన్న వీరమదసుని కాలని ఉన్నాడు. సాధులరా మీరురండి, భక్తులరా మీరురండి. సాధులరా మీరురండి పండరిపురమే పోతామా, భక్తులరా మీరురండి పాండురంగనే సేవితమా. సాధులరా మీరురండి రండి రండి భక్తులరా మీరురండి. విఠల విఠల పాండురంగా విఠల విఠల పాండురంగా, విఠల విఠల పాండురంగా విఠల విఠల పాండురంగా. 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 విఠల విఠల పాండురంగా విఠల విఠల పాండురంగా విఠల విఠల పాండురంగా. విఠల విఠల పాండురంగా విఠల విఠల పాండురంగా. விட்டலுடைய ஸ்மரணையில இந்த ஒரு மணி நேரம் பண்டரிக்கும் இந்த சத்துக்களுடைய வாழ்க்கையில பாண்டுரங்கன் எப்படிலாம் விளையாடினான்னு பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்தா நமக்கு இப்ப என்ன புரியுது? பகவான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பட்டையோ வைரத்தையோ வைர வலுவியத்தையோ இல்லை. அவன் கேட்கறது உண்மையான பக்தி. ஒரு அழகான பாட்டு உண்டு, நான் எத்தனை தடவை நைவேத்தியம் கொடுத்தேன் எங்க சுவாமி எடுத்துட்டாரா அப்படின்னா, நீ கொடுத்தது சபரி மாதிரி பக்தியா இருந்ததா அதை ஏத்துக்கிறதுக்கு? நான் தூங்கு பண்ணேனே சுவாமி தூங்கவே இல்லையே, யசோத மாதிரி ஆசையா தூங்கு பண்ணினியா அவர் தூங்குறதுக்கு? அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். कौन कहते हैं भगवान आते नहीं, तुम मेरा
இப்படி ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானுடைய அவதாரங்கள் எத்தனை அப்படின்னா இன்ஃபைனைட் அவதாராக எசங்கியாக அவதாரம் எல்லாம் கணக்கு பண்ண முடியாது, எண்ணிலடங்காத அவதாரம். இன்னைக்கு நான் கூப்பிட்டு பகவான் இறங்கி வந்தாருன்னா நம்ம கூப்பிட்டு அது ஒரு அவதாரம். அவதாரம்ங்கிறது எங்கேருந்து வந்திருக்குன்னா சம்ஸ்கிருத வார்த்தை அவதரணம் அப்படிங்கிறது. நினைச்சுக்கலாம் இந்த பகவானுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, சும்மா வெட்டியா இருக்காரா, கூப்பிட்டா டொப்படப்பக்கு ஓடி வராரா அப்படின்னா சுவாமி சிவானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். பகவான் எதுக்காக அவதாரம் பண்றாரு, பகவானோட அவதாரம் எதுக்காகன்னா அவர் சொல்லுவார், the descent of God is for the ascent of mankind அப்படின்பா. பகவான் இறங்கலைன்னா நம்ம எல்லாம் ஏறவே மாட்டோமா, இப்படியே உழண்டு இருப்போமா. நம்மளெல்லாம் கரையேற்றுறதுக்காக பகவான் இறங்கி அவதாரம் பண்றார். தசாவதாரங்கள் பிரசித்தம். தசாவதாரங்கள்லயும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை நம்ம பூர்ணாவதாரம்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா கம்ப்ளீட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பூர்ணாவதாரங்களும். ஆனாலும் இது ரெண்டுத்தையும் பூர்ணாவதாரம்னு வச்சிருந்தா கூட இந்த கலிகாலத்துல எந்த பகவான் வைஜெயந்தி மாலையோட சங்கு சக்கர கதாதாரணா சன்னத்தனமான ஆயுதங்களோட இடுப்பு மேல கை வச்சுட்டு செங்கல் மேல நின்று இந்த சம்சாரம் இடுப்பு அளவுக்கு தான் என்னை வந்து பாரு, நான் உன்னை கரையேற்றி விட்டுடுறேன், ரொம்ப சுலபமானது சம்சாரம்னு நமக்கு ரொம்ப ஆசையோட அனுகிரகம் பண்றாரோ, எந்த பகவானுடைய ஒரு மார்புல பிருகுமுனிவர் வதச்ச தடம் இருக்கோ, மற்றொரு மார்புல லட்சுமி தேவி வீற்றிருக்க துளசி மாலையோட வைஜெயந்தி மாலை சோபித்தனா சங்கு சக்கர கதாதாரணா அப்படி ஜொலிக்கிறாரோ, அந்த பகவான தரிசனம் பண்ணணும்னு உலகம் முழுக்க கூட்டம் போறது. பண்டரிபுரத்துக்கு போனோம், அந்த பாண்டுரங்கனை பார்க்கணும், விட்டலன் இருக்குமா தேவிய பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு. ஜய ஜாய து பண்டரி, ஜய ஜாய து பண்டரி, ஜய ஜாய து பண்டரி, கோயபாய வரகரி, ஜய ஜாய து பண்டரி, கோயபாய வரகரி, கோயபாய வரகரி, கோயபாய வரகரி, சண்டுனியா வாழுவண்டி, சண்டுனியா வாழுவண்டி, கயிச்சி வைகுண்ட, கயிச்சி வைகுண்ட, கயிச்சி வைகுண்ட, ஜய ஜாய து, ஜய ஜாய து, ஜய ஜய ஜாய து பண்டரி, கோயபாய வரகரி, விட்டலா பாண்டுரங்க, 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 விட்டலா விட்டலா பாண்டுரங்க, விட்டலா பாண்டுரங்கா. யார் இந்த பாண்டுரங்கன், அவர் எங்கேருந்து வந்தார், அவருக்கு ஏன் பாண்டுரங்கன் பேர் வந்தது, அவர் ஏன் எங்கேயோ சூஸ் பண்ணாம திருப்பதி அங்கெல்லாம் போகாம ஏன் நார்த்ல அந்த ஆனந்தி தேவி பக்கத்துல பண்டரிபுரம்னு ஒரு ஊருக்குள்ள போய் ஸ்பெசிபிக்கா உட்கார்ந்துட்டார். ஒரு சமயம் கிருஷ்ணாவதார நேரம், துவாரகையில துவாரகாதீசன் கிருஷ்ண பரமாத்மா எல்லாரும் வந்துருக்கா, கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும் கிருஷ்ணனை பார்க்கணும், ஒரே கெஸ்ட். கிருஷ்ணனுக்கு அவளை வெல்கம் பண்ணி அவள்கிட்ட இந்த பொக்கே வாங்கி வாங்கி வெச்ச பாடையில வந்துட்டே இருக்கா. கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அவனை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உடனே அப்ப நாரதர் வர. நாரதர் வந்த உடனே கிருஷ்ணன் கேட்கிறான் நாரதர்கிட்ட, நாரதா நீதான் திருலோக சஞ்சாரி, அதனால உனக்கு தான் தெரியும் எல்லாரும் என்ன வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ சொல்லு, நான் பார்க்கணும்னு நினைக்கிற யாராலும் இந்த உலகத்துல இருக்காள நீ சொல்லு அப்படிங்கிற. சுவாமி நினைச்சிட்டா நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இவன் என்ன சொல்ல போறான், யாரும் இல்ல அது மாதிரிலாம் நீ இப்படியே இருக்குன்னு சொல்ல போறான்னு நினைச்சுட்டா என்ன ஆச்சரியம், ஓ இருக்கானே, நீ பார்க்கணும்னு நினைக்கிற ஆள் பூலோகத்துல இருக்கானே அப்படின்ட்டா. என்னடா சொல்ற, யாரு அப்படின்னு கேட்டா
திண்டீரவனம்னு ஒரு வனம் இருக்கு, அங்க புண்டரீகன்னு ஒரு பக்தன் இருக்கான், அவனை போய் நீ பார்க்கறதுக்கு ஆசைப்படுவா, போய் பாரு அப்படின்னா. சுவாமிக்கு ஒரே டெம்ப்டேஷனா இருக்கு, அவன் என்னடா பண்ணுவான் அப்படி, அவனை ஏன் நான் போய் பார்க்கணும். இங்க பாருங்க, இதுதான் சனாதன தர்மம். பகவான் என்ன கேட்கிறார், நான் ஏன் அவனை பார்க்கணும், அவன் என்ன பண்றான் ஸ்பெஷலா, எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒண்ணு அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நாரதர் பதில் சொல்றார், அவன் என்ன வேணா பண்ணட்டும், அவன் பண்ற காரியத்தை ஒன்னால பண்ண முடியாது கிருஷ்ணா அப்படிங்கிற. உலகத்துல அப்படி உண்டா, பகவானாலதான் பண்ண முடியும், நம்மளாலதான் பண்ண முடியாது. ஆனா இங்க வயசு வருஷா பாரு, அதெல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண போற, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் பண்றத உன்னால பண்ண முடியாதுன்னு உடனே கிருஷ்ணனுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படியா, அவன் ஒண்ணு பண்ணுவான், நான் பண்ண முடியாது. அது என்ன அப்படின்னா, சிவபெருமான பத்தி பொன்னையா பிள்ளை ஒரு பாட்டு பாடுவார். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க காலில் செருப்பால் உருவேடன் வந்த உதைக்க வில்லால் ஒருவன் அடிக்க கண்டீபம் எனும் வில்லால் ஒருவன் அடிக்க பூசாமல் ஒருவன் கை கோடலியால் வெட்டம் விதி மதுரை மாறன் பிரம்பல் அடிக்க அந்த வேலையதை நின்றிரோகையாக பெற்ற தந்தித்தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கின்ற தாழெல்லாம் வருமோ ஐயா அப்படின்னா. உன்னை ஒரு பக்தன் கல்லால் அடிச்சா உங்க பைத்தியம் அப்படின்னு திட்டுறான், இத்தனை கஷ்டமும் நீ பட்டிய, உனக்கு மாத்திரம் உங்க அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா இந்த கஷ்டம் வந்திருக்குமான்னு கேட்டார். அந்த மாதிரி இங்க நாரதர் சொல்றார், அந்த புண்டரீகன் என்ன பண்ணா உனக்கு என்ன, அவன் என்ன பண்றானோ உன்னால பண்ண முடியாது கிருஷ்ணா. அப்படி என்ன பண்றான் அப்படின்னா நாரதர் சொல்றார், கிருஷ்ணா அந்த புண்டரீகன் மாத்திருவிக்கு பக்தி பண்றான், அம்மா அப்பாவுக்கு பக்தி பண்றான், அம்மா அப்பாவுக்கு சேவை பண்றதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமா வச்சிருக்கான். உனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஏன்னா கிருஷ்ணர் ஆசைக்காக என்ன அளவு கொஞ்சவே மாட்டேங்கிறாளே, என்னை யாருக்கும் மடியில போட்டுக்க மாட்டேங்கிறாளே, எனக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாளே, அவனாலே தேவகி, யசோத, நந்தகோபன், வசுதேவன் இவெல்லாம் தானாவே சிருஷ்டி பண்ணான். ஆனா வாஸ்தவத்துல அவன் தானே அப்பா, அவன் தானே ஜெகத் சிருஷ்டிக்கிறது, அவனுக்கு யார், இவன் எல்லாம் செட் பண்ணது. ஆனா பகவானே அவன் தான். அப்படிங்கும் போது உனக்கு அப்பா அம்மா உனக்கு கிடையவே கிடையாது, அதனால உனக்கு இந்த சாய்ஸே கிடையாது. புண்டரீகன் மாத்திரு பக்தி பண்றான். உடனே கிருஷ்ணனுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியா நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு ஓடினார். டவால்னு அங்க போய் நின்னார். திண்டீரவனம்ங்கிற வனத்துல ஒரு குட்டி குடிசையில புண்டரீகன் இருக்கான். இவர் போனார், மழை காலம் வேற, இவர் போனார், புண்டலீகா 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 கூப்பிடுறார். புண்டரீகன் அம்மா அப்பாவுக்கு கால் பிடிச்சு விட்டு இருக்கான். இப்பதான் அவ தூங்குற வரைக்கும் கால் பிடிச்சு விடுவோம். யார் இது அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணி முடிச்சுட்டு எங்க அம்மா அப்பா தூங்கி அப்புறம் வெளில வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு. அவருக்கு தெரியாது வந்திருக்கிறது சாட்சாத் பரமாத்மான்னு. ஒரு மணி நேரம் ஆச்சு, அம்மா அப்பாவுக்கு கால் பிடிச்சு விட்டா அம்மா அப்பா நல்ல டீப் தூக்கத்துக்கு போன அப்புறம் வெளியில வரக்கூடியதான அந்த காட்சியை பார்த்துட்டு சாட்சாத் கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்படி கதறி அழுதுட்டான். ஹே கிருஷ்ணா, இந்த குடிசை, இந்த பாமரனுடைய வீட்டு வாசனை நீ வந்தியா, நான் என்ன அப்படி குழிச்சுட்டேன், நீ எனக்கு எதுக்காக தரிசனம் கொடுத்த, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உனக்கு அப்படின்னு கதறான். கிருஷ்ணா சொல்ற, இது பாடுறா, நீ அழாதரா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ அம்மா அப்பாவுக்கு மாத்திரு பித்ரு பக்தி பண்ணிட்ட, நான் சந்தோஷப்பட்டு வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், அழாத, மூக்கால அழாத, உனக்கு சந்தோஷமா நான் வரம் கொடுக்குறேங்கிற, என்ன வரம் வேணுமோ கேள் அப்படிங்கிற. இவனுக்கு பாவம், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், கமா 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 போட்டு கிருஷ்ணரே ஓடுற அளவுக்கு வரம் கேட்டிருப்போம். பாவம் அந்த புண்டரீகனுக்கு அந்த சாமர்த்தியம் எல்லாம் இல்லை, அதனால அவனுக்கு என்ன வரம் கேட்கறதுன்னு தெரியல, முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு வரத்தை கண்டுபிடிச்சான். என்ன வரம் கேட்கிறான் அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவை நான் தினமும் தூக்கிட்டு போறேன் சந்திரபாகா இந்த பீமா நதிக்கு, என்னதான் நான் தூக்கிட்டு போனாலும் எங்க அம்மா அப்பா உடம்பெல்லாம் வலிக்கிறதுங்கிறா, அதனால இந்த பீமா நதி இருக்கே அது என் வீட்டு கொல்ல பக்கம் வந்தா தேவைதான்னு கேட்கிறான். கேட்பான் அர்த்தம், மோட்சத்தை கொடுக்க வரக்கூடிய சுவாமி கிட்ட இந்த தண்ணி இங்கவும் கொண்டு வா அப்படின்னு கேட்பானா அப்படின்னா அவன் கேட்கறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே அம்மா அப்பா தான், அம்மா அப்பாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னா அதை கேட்கறான். கிருஷ்ணர் பார்த்தா ததாஸ்து அப்படின்னார். அதனால அந்த பீமா நதி, பீமா ரிவர் changed its course like a half crescent moon shaped river. அதனால தான் சந்திரபாகா அப்படின்னு பேரு. அரை சந்திர பிம்பம் போல வளைஞ்சு நெளிஞ்சு வந்துருச்சு. அதனால பீமா நதிக்கு சந்திரபாகா அப்படின்னு பேரு.
இப்படி பகவான் அனுகிரகம் பண்ணிட்டா. இப்ப திருப்பி கேட்கிறேன், நான் மறுபடியும் உனக்கு ஒரு வார்த்தை தரேன்டா, இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிங்கிற. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குற. நம்மளா இருந்தா இந்த சான்ஸ நிச்சயமா முடிச்சிருக்கோம். அவனுக்கு பாவம் அது கூட தெரியல, ஓன்னு அழறான். ஹே கிருஷ்ணா, நான் என்ன பண்ணிட்டேன் நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் ஒண்ணுமே கிழிச்சதில்லை, நான் வேதம் படிக்கல, புராணங்கள் படிக்கல, எந்த பக்தியும் பண்ணல. ஆனா நீ எனக்கு கூட உன்னுடைய கருணா கடாட்சத்தை கொடுத்துருக்கேன், நான் என்னதான் பண்ண நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அழுதுனே சொல்றான். எனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கியே, நான் எந்த புண்ணியமும் நான் பண்ணல, அப்படின்னாலும் எனக்கும் கூட உன்னுடைய கிருபையை நீ பொழிஞ்சுட்டியோ, இதே போல எத்தனை மன்வந்திரங்கள் யுகம் 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 யுகமா மன்வந்திரங்கள் தாண்டி என்ன மாதிரி வரக்கூடிய பாமர பக்தனுக்கும் உன்னுடைய கிருபையை நீ பொழியணும், பொழிவியா கேட்கிறார். பகவான் பார்த்தார், அப்படியே பண்றேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணவர். நீங்க நினைச்சுக்கலாம், ஏன் விட்டல் பேர் வந்தது அவனுக்கு அப்படின்னு. மகாராஷ்டிரால மராட்டியில விட் அப்படின்னா செங்கல், பிரிக். விட் மீன்ஸ் பிரிக். So Bhagavan who stands upon the brick is called as Vithala. Vithala அப்படின்னு கொண்டாடுறோம். விட்டல் 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 அப்படின்னு. இப்படி பகவான் செங்கு சக்கர கதாதாரனா அவன் ஏன் இடுப்பு மேல கை வச்சுருக்கான் அப்படின்னா, இந்த புண்டலிகள் இருந்தாலியா, இந்த புண்டலிகள் அம்மா அப்பாவுக்கு கால் பிடிச்சு விட்டு இருக்கும் போது அவனுக்கு திடீர்னு தோணித்து, ஐயோ நேற்றுக்கெல்லாம் மழை பெஞ்சுது, யாரும் ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, யாருன்னு தெரியல, நம்மளும் இந்த அம்மா அப்பா தூங்கி நம்ம பண்ண போறோம், அது வரைக்கும் பாவம் தண்ணியில அலைய வேண்டாங்கிறதுனால அவன் என்ன பண்ணா, பக்கத்துல இருந்த செங்கல் தூக்கி போட்டான் வெளியில. யாரா இருந்தாலும் கொஞ்சம் அது மேல நின்னுக்கோங்க அப்படின்னா, அது பகவானா இருக்கிறதுனால பகவான் அந்த செங்கல் மேல நின்றுட்டு இன்னைக்கும் நமக்கு அந்த செங்கல் மேல நின்றுட்டு அனுகிரகம் பண்ற செங்கு சக்கர கதாதாரனா. ஏன் இடுப்பு மேல கை வச்சுட்டு இருக்க? சம்சாரம் இடுப்பு அளவுக்கு தான் காட்டுற. கவலைப்படாத, என் நாமத்தை சொல்லு, தரிசனம் பண்ணு, நான் உனக்கு இந்த சம்சாரம் இதெல்லாம் எலக்ட்ரிஃபைடு வெப் ஆஃப் சம்சாரா இருக்கே, இதை நான் ஒரு க்ஷணத்துல கரையேற்றி கொடுக்குறேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இடுப்பு மேல கை வச்சு அனுகிரகம் பண்றார். சங்கு சக்கர கதாதாரனா அனுகிரகம் பண்றார். சங்கு சக்கரதர வை ஜெயந்திதர பீதாம்பரதர கோவர்தனதர சங்கு சக்கரதர விட்டலா
பகவான் 28 மன்வந்திரங்கள் கடந்தும் அப்படியே இடுப்பு மேல கை வச்சிருந்து சமச்சரணி உபா சைத்தன்யா சேதாபா த்ரைலோக்யாச்சா சோபா பாண்டூரங்கன் இடுப்பு மேல கை வச்சிருந்து காத்துட்டு இருக்க. இந்த புண்டலீகனுக்கு மாத்திரம் எப்படி ஒரு கிருபை கிடைச்சது அப்படின்னா, புண்டலீகன் அது வரைக்கும் பண்ணாததப்பெல்லாம் இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரோட ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு காட்சியை பார்க்கிறான். 3 கோரமான ஸ்வரூபம் கொண்ட 3 லேடிஸ பார்க்கிறான். அழகாவே இல்லை. அந்த 3 பேர் குக்குடு முனிவருடைய ஆசிரமத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே சௌந்தரியமா அப்படியே அழகா மாறினான். எப்படி இது நடக்கிறதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவள்கிட்ட போய் கேட்டா, நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு. அவர்கள் சொல்றான், நாங்க தான் கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள். எல்லாரும் எங்கள்கிட்ட வந்து பாவத்தை கரைச்சா எங்க பாவத்தெல்லாம் கொண்டு போய் நாங்க எங்க கரைக்கிறது, அதனால முனிவரோட ஆசிரமத்துல வந்து சேவை பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கேட்கிறான், நீங்களே வந்திருக்கேன், உங்களோட காட்சியை நான் பார்த்துட்டேன், எனக்கு நான் மோட்சம் வேணும்னா நான் என்ன பண்ணுவோம்னு கேட்கிறான். அப்போ இந்த கங்கா யமுனா சரஸ்வதி நதிகள் சொல்றான், மோட்சம் வேணும்னா நீ ஒண்ணு பெருசா பண்ண வேண்டாம், அதுபடி இதுபடி அதுபடி இதுபடிலாம் நான் சொல்லல, உங்க அம்மா அப்பாவை ஒழுங்கா பார்த்துக்கோ, மாத்திரு பித்ரு பக்தி பண்ண அது போதும் அப்படின்னா. அன்னியிலேருந்து அம்மா அப்பாவை அப்படியே பக்தி பண்ணிட்டே வரான். நம்ம நினைச்சுக்கோ, செங்கல் மேல நிக்கிறார் பாண்டுரங்கன். இந்த செங்கல் யாரு அப்படின்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரனுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக தேவேந்திரன் அவனை அழிச்சுட்டான். அழிச்சா அந்த அசுரன்கள்லாம் நிறைய தபஸ் பண்ணி தானே இந்த பவர் கிடைக்கிறது. அவன் சாபம் விட்டான், நீ சுட்ட செங்கலா மாறு அப்படின்னு. தேவேந்திரனுக்கு சுட்ட செங்கலா மாறுன்னு சாபம் கொடுக்குறான். அவன் அப்படியே தேவேந்திரன் கதறான், நான் நல்லதுக்கு தானே பண்ணேன், இப்படி என்ன போய் செங்கலா மாற சொல்லிட்டானே. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், கவலைப்படாத, இந்த சாபத்தையே நான் உனக்கு வரமா மாத்துறேன், நான் வந்து நின்று அந்த செங்கல் மேல உனக்கு வரமா மாத்துறேன்னு சொன்னா. இப்ப நம்ம இன்னைக்கு பாண்டுரங்கன் தரிசனம் பண்ணும் போது அந்த செங்கல் இருக்கு இல்லையா, விட், அந்த பிரிக், none other than தேவேந்திரா himself. தேவேந்திரனே இருக்கிறான். தேவேந்திரன் மேல பாண்டுரங்க பகவான் அப்படி சர்வ வியாபி ஜெகத் சிருஷ்டிகர்த்தர் ஜெகத்காரண பரமாத்மா அப்படி அழகா நிற்கிறார். அந்த பகவானுடைய அழகே அழகு. சுந்தரதே தியான உபாவிட்டே வாரி, சுந்தரதே தியான உபாவிட்டே வாரி, கரகடாரி தேவுனியா, கரகடாரி தேவுனியா, கடா துளசி கார கம்சே ஒரு சமயம் ஒரு தெய்வீகமான குடும்பம். அந்த அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு புள்ள. அந்த புள்ள அவருடைய குலதெய்வம் சூரிய நாராயண சுவாமி. அதனால அந்த பிள்ளைக்கு பானு அப்படின்னு பேர் வச்சா. பானுன்னா சூரியனோட பேர் இல்லையா, பானு பேர் வச்சா. 5 வயசாச்சு. இந்த பிள்ளைக்கு பூணல் போடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி உபநயன சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணா. உபநயனம் போட்டு முடிச்ச உடனே மகாமந்திர உபதேசம் பண்ணணும்னு, அச்சுதாய நமக அனந்தாய நமக அப்படின்னு அப்பா கத்து கொடுக்கிறார். புள்ள ரிப்பீட் பண்ணணும். இது வரைக்கும் வக்கனையா பேசும் அந்த புள்ள. அச்சுதாய நமக அனந்தாய நமக டைட்டா வாயை மூடிட்டு வாயை திறக்கிற. அப்பா கோவத்துக்கு, என்னடா இது மந்திரத்தை சொல்லி கொடுக்குற, ரிப்பீட் கூட பண்ண மாட்டேங்கிற ராஸ்கல் அப்படின்னு. அவன் எதை எடுத்தாலும் பேச வேண்டாம், இதை சொன்னா பேசவே இல்லை. இப்படியே ஓடிட்டு ஒரு வாரம் 10 நாள் எல்லாத்துக்கும் பேசுவான், இதுக்கு மாத்திரம் பேசவே மாட்டான். அப்பாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்தது. இப்படி ஒரு 5 வயசு குழந்தைய துரத்தலாமான்னு கேட்டா அப்பா கோவம் வந்துட்டு, இங்க மந்திரம் சொல்லாத குழந்தை இந்த வீட்டுல வேணாம், வீட்டை விட்டு வெளில கோவம் துரத்து விட்டேன். நம்ம வீட்டு குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு ஒழுங்கா சாப்பிட கூட தெரியாது என்ன செஞ்சா. அந்த குழந்தை வீட்டை விட்டே போயிடுது. பானு அப்படியே போயிடுது.
இந்த குழந்தைக்கு ஒரே அழுகையா வருது, பசியா வருது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே போக்கணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிக்கிறது. அப்படியே கால் போன போக்குல போறது அந்த குழந்தை, அப்படியே மயக்கம் வந்துருது. பசி, யாருமே இல்லைங்கிற ஏக்கம், அப்படியே போனா கால் எங்க போறதோ அந்த குழந்தை போச்சு. ஒரு சிதிலமடைந்த கோவில், ஒரு டிலாபிடேட்டட் டெம்பிள். இந்த சிதிலமடைந்த கோவில அப்படியே உள்ள போய் சரி அங்கேயாவது கொஞ்சம் படுத்துக்கலான்னு போறது. போனா அங்க என்ன சுவாமின்னு பார்த்தா சூரிய நாராயண சுவாமி, அவளோட குலதெய்வமே. ஆகா, இந்த குழந்தை தெரிஞ்ச சுவாமி ஆச்சு. இந்த குழந்தை அங்க போய் இப்படியே ஓன் அழகு, சுவாமி உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, நான் ஆசையாதான் பக்தி பண்றேன், ஆனா என்னவோ எங்க அப்பா அச்சுதா என்ன மகன், அனந்தா என்ன மகன், உடனே எனக்கு பேசவே வரமாட்டேங்கிறது, எனக்கு அது வரைக்கும் பேசுறேன், எனக்கு அப்படியே ஒரு தியான ஸ்திதிக்கு போயிடுறேன், உண்மத்தமா எடுத்து எனக்கு பேச்சு வரல, ஆனா எங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளில தொட்டிட்டான்னு கதறி அழுது அந்த குழந்தை. அப்படியே ஓன்னு அழகு. சூரிய நாராயண சுவாமி அந்த குழந்தைய உயிர் விட்டுருவேங்கிற குழந்தைய பிடிச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். ஞானப்பால் மட்டும் கொடுக்கல, அந்த குழந்தைக்கு காதுல விட்டல நாமத்தை சொல்லி கொடுக்கிறார். விட்டல் 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 அப்படின்னு யார் வந்து கொடுக்குறா? சூரிய பகவான் அந்த குழந்தை, 5 வயசு குழந்தை பானுக்கு விட்டல நாமத்தை கொடுக்குற. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? அப்படியே விட்டல நாமத்தையே சொல்லி போறார். திருப்பி வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், அந்த ஆசையெல்லாம் இல்லை. அப்படியே கால் பண்ண போக்குல எங்கெங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை போனோமோ அந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போய் அப்படியே எங்கெங்கெல்லாம் போறாரோ அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தீர்த்த யாத்திரை போகும்போது ஒரு ஊருக்கா போகும்போது ஒரு சமயம் பண்டரிபுரத்துக்கு வர. பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனை பார்க்கலாம் வந்தா பண்டரிபுரத்துல பாண்டுரங்கன் காணோம். நீங்க நினைச்சு ஒரு தமிழ் படத்துல வரும் கணரே காணோம் அப்படின்னு, அது மாதிரி இங்க பாண்டுரங்கனே காணோம். பண்டரிபுரத்துல தேடுறான், பாண்டுரங்கனே இல்ல. எல்லாரும் கேட்ட உடனே எல்லாரும் அழறா, ஓ எங்க பாண்டுரங்கனை பத்தி கேட்காதீங்க, எங்க பாண்டுரங்கன் இங்க இல்ல, ஹம்பிக்கு போயிட்டாரு, நாங்க என்ன பண்ணுவானே தெரியல அப்படின்னு. அப்படியா, ஏன் போனாருன்னு கேட்கிறா. அப்போ பானுதாசர் ஒரு தீர்மானம் பண்றார், கவலைப்படாதீங்கோ, நான் ஒரு வழி பண்றேன், நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் நேர ஹம்பிக்கு போய் பாண்டுரங்கனை கூட்டிட்டு வரதுக்கு நானாச்சு, டோன்ட் வரி அப்படிங்கிறார் அந்த மக்கள். நான் கூட்டிட்டு வரேங்கிற கர்வமா சொல்றாரா அப்படின்னா இல்ல, பவ்யமா பக்திக்கு பகவான் வசப்படுவான் அப்படிங்கிறதுனால அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு பகவான் வருவான், நான் போய் கூட்டிட்டு வரேன். பானுதாசர் பானுதாசர் நேர போறார். சரி நீங்க நினைச்சுக்கலாம், என்னது பாண்டுரங்கன் பண்டரிபுரத்துல தானே இருக்கணும், இவர் எதுக்கு ஹம்பிக்கு போனார், சம்மந்தமே இல்லாம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வர போயிருக்காரு அப்படின்னு. இது ஒரு சின்ன சரித்திரம். ஒரு சமயம் என்னாச்சு, பண்டரிபுரத்துல ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் அபங்க மேளா, அபங்காவே பாடி கொண்டாடுற. இப்ப என்ன ஃபங்க்ஷன் பண்ணனாலும் பணம் வேணுமே. அப்ப எல்லாரும் கூடி என்ன பணத்துக்கு என்ன பண்றதுன்னு உடனே அங்க ஒரு ஏழை பாகவதர் இருந்தார். அவர் சொல்ற, கவலைப்பட வேண்டாம், நான் போய் ராமராயர் ராஜா இருக்கா. ராமராயர் யாருன்னு தெரியாதவாளுக்கு சொல்றேன், கிருஷ்ணதேவராயர் இருக்காரு இல்லையா, விஜயநகர் டைனாஸ்டி, கிருஷ்ணதேவராயரோட பிரதர் தான் ராமராயர். We all know that Vijayanagar dynasty was solely responsible for the punuruddharanam of Sanatana Dharma. எத்தனை கோவில மறுபடியும் உதாரணம் பண்ணி அற்புதமா கட்டினது, நிறைய கோவில் உடைஞ்சு போன அப்படியே